அண்மை செய்தி. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரிய மனுவில் தற்பொழுது தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். கரூரில் தாவேகா சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் உயிரிழந்தார்கள். இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த தமிழக அரசு கடந்த ஜனவரி 5ஆம் தேதி அதை அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அந்த அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேகா தரப்பில் பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன் அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி தன்னிச்சையானது என்றும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சமானது, நிகழ்ச்சி பாதுகாப்பு தொடர்பாக அரசு மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் கட்சிகள் மீது திணிக்கப்படுகின்றன என்று அவரது தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதிகள் இந்த விவகார விதிகளில் என்ன தவறு, கரூரில் நடந்த வேதனைக்குரிய சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டதாகவும், வருமான வரி விலக்கு பெறுவதற்காக பல கட்சிகள் காளான்கள் போல தோன்றுகின்றன, அவை தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தது. பல தேர்தல்களில் போட்டியிட்டு MP MLAக்களை பெற்ற நீண்ட வரலாறு கொண்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் தலைமை நீதிபதி அமர்வு தாவேகா தரப்புக்கு முன்வைத்தது. மேலும் தாவேகா எத்தனை தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளது என்றும் தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது. அதற்கு அரசு தரப்பில் இந்த வழிகாட்டிய வழிமுறைகள் தாவேகா 2 கூட்டங்களை நடத்தியுள்ளது. இந்த நிபந்தனைகளின்படி 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதால் அதை தவிர்க்க 4998 பங்கேற்பாளர்கள் என கூறி விண்ணப்பிக்கிறார்கள். ஒரே நாளில் ஒரே இடத்துக்கு பல கட்சிகள் விண்ணப்பிக்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும், இல்லாவிட்டால் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த வழிகாட்டு விதிமுறைகளை ஏற்றுள்ள நிலையில் மனுதாரர் கட்சி மட்டும் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும், சேலத்தில் வெயில் காரணமாக ஒருவர் இறந்த பிறகுதான் வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில் மேற்கூரை அமைத்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைனில் விண்ணப்பங்களை பெறுவது குறித்து அரசு ஏன் பரிசீலிக்க கூடாது என்று அரசு தரப்பை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு தாவேகா மனுவிற்கு 3 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.